Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys, வந்து TNUSRB PC overall result எதுக்கு இப்படி லேட் ஆகுது சார்? எத்தனை நாட்கள் தான் ஆகும்? அதுல தான் எத்தனை சிக்கல்கள் அப்படினு சொல்லிட்டு தான் நாங்க thumbnail கொடுத்திருப்போம். நீங்களும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சோ ஒரு சில விஷயங்களை முக்கியமா இந்த வீடியோவை உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். ஏன்னா எனக்கு காலையில Instagram பேஜ்ல வந்த ஒரு விஷயம் அப்படி. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலா இதுக்கு ரிலேட்டடா வீடியோ எந்த வீடியோ ஒரு போஸ்ட் பண்ணாலோ இல்ல எந்த கம்யூனிட்டி இமேஜ்ல ஒரு क्वेश्चन போஸ்ட் பண்ணாலோ இல்ல நாங்க எந்த ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணாலோ எல்லாத்துக்கும் கீழே என்ன தெரியுமா மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வருது. சார் பிசி ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும் சார்? பிசி ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும் சார்? பிசி ரிசல்ட் பத்தி எதனா அப்டேட்ஸ் இருக்கா சார்? சோ இதே தான் கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்காங்க. ஈவன் எங்களுடைய Instagram பேஜ் ஆல்சோ. ஓகேவா? சோ இந்த மாதிரியான ஒரு क्वेश्चनக்கு சரி நம்ம எதுக்கு ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு நம்ம எதுக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு தொடர்ந்து Instagram பேஜஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அது ரிலேட்டடா கேட்டுட்டே இருந்தாங்க. அப்ப சரி ஒரு பதிவை நம்ம போட்டு விடுவோம். அதுல முக்கியமா பெற்றோர்களுக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேவா? ஒரு பையனோ ஒரு பொண்ணோ எந்த இடத்துல தெரியுமாங்க பிரேக் ஆவாங்க, எந்த இடத்துல மனசு உடைஞ்சு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்களுக்கு உயிர் கொடுத்தவங்க, இன்னொருத்தர் அவங்க உயிரா நினைக்கிறவங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்கள நம்பாம இருக்கும் பொழுதுதான் கண்டிப்பா அவங்க என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரேக் ஆவாங்க. உயிர் கொடுத்தவங்கன்னா பெற்றோராகி நீங்க தான். அவங்க உயிரா நினைக்கிறவங்க நீங்க மற்றும் வேறு சிலர் இருக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கவங்களே அவங்கள நம்பலன்னா கண்டிப்பா என்ன ஆயிடுவாங்க, மனசளவுல அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. நீ காலையில எனக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுது, சார் பிசி ரிசல்ட் எப்பதான் சார் வரும்? என்னால வீட்டுல இருக்க முடியல சார், என்னை கேட்டு டார்ச்சர் பண்றாங்க, என்னை வந்து இருக்கவே விட மாட்டேன்றாங்க. ஒரு மாதிரி மெசேஜஸ் 2-3 பேர் பண்ணாங்க. ஒரு பொண்ணு சிம்பிளா சொல்லிச்சு, எனக்கு வீட்டுல பிரஷர் கொடுக்குறாங்க சார், என்னால தாங்க முடியலன்னு. இன்னொரு பொண்ணு கதறி ஒரு பக்கம் போல அடிச்சு வச்சிருந்துச்சு. 2 பொண்ணுங்க காலையில மெசேஜ் பண்ணதை வச்சே நான் சரி ரொம்ப என்னன்னா ரிசல்ட் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அந்த பொண்ணு நான் பாஸ் ஆயிட்டேன்னு ஒரு நம்பிக்கை ஹோப்பை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க ஆல்ரெடி கட் ஆஃப் வீடியோ போடும்போது 86 மேல இருக்கவங்க தாராளமா பயப்படாதீங்க, பாய் 72 மேல இருக்கவங்க தாராளமா சாரி கேர்ள்ஸ் வந்து 72 73 அதுக்கு மேல இருக்கவங்க தாராளமா பயப்படாதீங்க, அவங்களாம் அடுத்த கட்ட வேலையை பாருங்க. அதுக்கு கம்மியா இருக்கவங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க, இல்ல எஸ்ஐ வந்திருக்கு டிகிரி ஹோல்டரா இருந்தா அதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. நாங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட் ஆனா கண்டினியூஸா பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்பதான் ரிசல்ட் வரும், நீ ஏமாத்திட்டு இருக்கியா, நீ இது பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு வராதா, ஏமாத்துறியா, என்ன சொல்லி என்ன புரிய வைக்க முடியும்? ரிசல்ட் இன்னும் வரலங்க, அதுதான் உண்மை. எலெக்ஷன் கழிஞ்சு வரும்னு சொன்னாங்க, ஆனா அதுலயுமே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை சிக்கல்கள் நான் சொல்லிடுறேன். முதல்ல ரீமெடிக்கல் இஷ்யூஸ் போச்சு, ரீபிசிக்கல் இஷ்யூஸ் போச்சு. சாரி ரீமெடிக்கல் கிடையாது, ரீபிசிக்கல் இஷ்யூஸ். பிசிக்கல் ஹைட் மெஷர் பண்ணும்போது சில பேரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அவன் போன செலக்ஷன்ல பிசிக்கலே பண்ணிருக்கான், ஹைட் எல்லாம் செக் பண்ணிட்டு, ஆனா இந்த செலக்ஷன்ல அவனை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஸ் போட்டான். இது மூலமா ஒரு சில இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட்ல ஃபார்ம் வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதன் மூலமா சில கேசஸ் போச்சு. எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு தெரியுமா இந்த ரிசல்ட்ல? இந்த 2023 நோட்டிபிகேஷன்ல யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல, இவ்வளவு சிக்கல்கள் சுத்தி சுழட்டி அடிக்குது. பாஸ் ஆனவங்க கூட இன்னைக்கு பயத்தோட தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நமக்கு ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இருக்கதான் செய்யுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பேரண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ரிசல்ட் எப்ப ரிலீஸ் ஆனாலும் உனக்கு போஸ்டிங் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணி உன்னை ட்ரைனிங் சென்டருக்குள்ள அனுப்புறது ஆகஸ்ட் மந்த் தான். அது ஆயிடும், ஆகஸ்ட் ஆயிடும். எப்ப வந்தாலும் ஆகஸ்ட் தானே போற. அப்புறம் எதுக்கு ரிசல்ட் வரட்டும் பொறுமையாவே. இப்ப நீங்க இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சார் மெடிக்கல் எப்ப சார், இது போலீஸ் வெரிஃபிகேஷன் எப்ப சார்? போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு எங்கெங்க போலீஸ் இருக்காங்க? நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து அதர் ஸ்டேட்ஸ்க்கு போடுறாங்க எலெக்ஷன் டியூட்டி. ஆந்திரா போட்டிருக்காங்க. இப்ப நாளைக்கு எலெக்ஷன், நாளைக்கு எலெக்ஷன் ஆந்திராக்கு போட்டிருக்காங்க டியூட்டி இல்ல. அப்ப இங்க இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்ன பண்றாங்க, தள்ளி விடுறாங்க. போலீஸ் போர்ஸ் அங்க போகுது. உங்க கூட எப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் இருப்பாங்க, மெடிக்கலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எப்படி இருப்பாங்க? போலீஸ் முதல்ல அவங்களுடைய மனநிலையில அவங்க இல்ல, அவங்களுக்கு 1008 பிரஷர், 1008 ஒர்க். என்னதான் எக்ஸாம் போர்டு அவங்களோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாலும் அடுத்த கட்ட வேலைகளை பார்ப்பதற்கு இங்க போதிய அளவுல காவலர்கள் இல்ல. அது மட்டும் இல்லாம ஊருக்கு திருவிழா வேற நடக்குது, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சோ போலீஸ் அங்கெல்லாம் போய் பாதுகாக்கணும், சமூகத்தை பாதுகாப்பவன் தானே ஒரு நல்ல காவலன். அங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் சுழட்டி அடிச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த ரீபிசிக்கல் முடிஞ்சு அவர்களுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வச்சு இது செக் பண்ணணும். அதுல வந்து அவங்க செலக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி வருவாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் ஒரு ரிசல்ட் முடிச்சு ஃபைனல் பண்றதுக்கு. வந்துரும், கவலையே படாதீங்க. எப்ப வந்தாலும் ஆகஸ்ட் தான் பிசிக்கல், சாரி ட்ரைனிங். அதை ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரைனிங் ஆகஸ்ட் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சோ முதல்ல இதை பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமே, குழந்தைங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, விட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் போயிட்டா நீங்க ஏங்குவீங்க, ஏங்கி போயிடுவீங்க. ஐயோ எங்க நம்ம பசங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால விட்டுருங்க. இப்போதைக்கு இருக்கிற இந்த 2 மாசத்துல அவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கோங்க, அவங்க உங்களை சந்தோஷமா வச்சுப்பாங்க. இப்படியே போட்டோம் காலம்.
சோ முதல்ல அவங்கள வந்து கேள்வி கேட்கறதே வேணாம். அவன் தான் பாஸ் ஆயிடுவான்னு ஒரு நம்பிக்கையா சொல்லியிருக்கான்ல, ஆகலன்னா பாத்துக்கலாம், எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்தாச்சு, இது என்ன பெரிய விஷயம். சோ அதனால அவங்களை கொஞ்சம் பிரஷர் பண்ணாம விடுங்க அவங்க போக்குல. ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வரும்போது அவன் அதுல கவனம் செலுத்த வேண்டியது இருக்கணும். ஓகேவா? சந்தோஷத்தை பகிரக்கூடிய தருணங்கள் வெகு தொலைவில் இல்லை, கண்டிப்பா வந்துடும். இது வந்து ரிசல்ட் எப்ப வருதுன்றதுக்கான வீடியோ இல்ல, ரிசல்ட் அப்ப ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, மேபி எலெக்ஷன் கவுண்டிங் முடிச்சவனே கூட தான் ரிலீஸ் பண்ணலாம், இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், யார் கண்டா. ஆனா அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. ஆகஸ்ட் மாசம் மட்டும் தாங்க ட்ரைனிங். ஏன்னா எஸ்ஐ செலக்ட் ஆனவங்களுக்கு இன்னும் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணல. அப்ப பிசிக்கு பாத்துக்கோங்க எங்க போகுதுன்னு. உனக்கு பிசிக்கல்லா சீக்கிரம் முடிச்சது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள முடிக்கணுமேன்ற ஒரு காரணத்துக்காக தானே தவிர உன்னை வந்து வெயிட் பண்ணி வைக்க சாவடிக்கணும்ன்றதுனால இல்ல. இப்ப பிசிக்கலுக்கு இன்னும் நிறைய டைம் இருந்திருக்கும், நிறைய நேரம் உட்கார்ந்து இருப்பேன், நான் போயிட்டு அவ்வளவுதான், இல்ல கேர்லெஸ்ஸா விட்டு இருப்பேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனலா உன் பேர் அந்த மெரிட் லிஸ்ட்ல பார்க்க போறோம், அவ்வளவுதான். நம்பிக்கையோட இருங்க. 86 மேல இருக்கவங்களா பாய்ஸ் நம்பிக்கையோட இருங்க, கேர்ள்ஸ் 72 மேல இருக்கவங்களா நம்பிக்கையோட இருங்க. வரும், கம்பல்சரி வரும், சாதனை பண்ணுவீங்க, கண்டிப்பா சாதிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இருக்கிற நாட்களை வரி பண்ணிக்காதீங்க, வரி பண்ணிக்காதீங்க. ஆகஸ்ட் மாசம் வரப்போற ட்ரைனிங்க்கு ரெடியா இருங்க. ஓகேவா? சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.